நமக்கு எந்த செலவும் இல்லாம போயிடுது. அது மாப்பிள்ளை ரொம்ப விவரமா பண்றாரு, செலவு இல்லாம பிரஸ் மீட் பண்றாரு. ஐயாவோட உடம்புல டிஎன்ஏ, திமுக டிஎன்ஏ இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இப்ப வேற மாதிரி பேசியிருந்தாலும் நம்ம அதோட அப்ப ஐயா முழுக்க சரியான டிஎன்ஏவோட தான் இருக்கா, 2-3 வேணா சொல்லிக்கலாம். அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நெருக்கடி உண்டு பண்ணுது. இந்த கேள்விகள் நியாயமானது தானேன்னு மக்கள் பாக்குறாங்க. அப்படி பார்க்கறதுனால நாம் தமிழர் கட்சி சரியான நிலைப்பாடுல இருக்குது. அதனால கட்சி வளருது. கட்சி வளர்க்கறதுக்காக நான் ஒன்னும் பிரஸ் மீட் வைக்கிறேன். நான் இப்ப இதை பாடுனாங்கன்னு தானே கேள்வி இவ்வளவு அப்படி கொதிக்கிறாங்க, பொங்கி எழறாங்க. இதே இந்த பாடல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக மேடைகளை ஒழிக்கப்படுதா இல்லையா? சண்டாளன்னு கூடாது தடை இருக்குதா? அரசோட உத்தரவு மதிக்கிறாங்க நாங்க. ஆனா அந்த சொல்ல தவிர்த்துறோம். ஆதர்ஷமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அந்த தலைவர் இப்படி பேசலாமா? மற்றவங்க பேசலாமா? நீங்க சொல்லுங்க. பேசியதற்கு திமுக நடவடிக்கை வேற யாரும் பேசல. அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேசல, பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசல, திமுகவை சார்ந்த திமுக சார்ந்த ஊடகங்கள் பேசுது. பார்வையோட நான் ஓரமா வைக்கிறேன். திமுக இப்படி நடந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கு? ஐயா ஸ்டாலின் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை மேல வைக்கட்டுமா? ஐயா உதயநிதி ஸ்டாலின் மேல தனிப்பட்ட வாழ்க்கை நான் வைக்கட்டுமா? அவர்கள் எங்கெங்க சுற்றினார்கள், யார் யாரோட எப்படி எப்படி தொடர்புல இருந்தாலும் வைக்கட்டுமா? நாம் தமிழர் கட்சியை இந்த துரோகத்தின் அடிப்படையில் தான், இந்த துரோகம் செய்த திமுகவை இனி நம்ப கூடாது. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்களும், மேலும் திமுகவை சார்ந்த முன்னோடி முனைவர் காமாட்சி நாயுடு ஐயா வணங்கியிருக்காங்க. வணக்கம். வணக்கம். முனைவர் திரு காமாட்சி நாயுடு ஐயா, நேற்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல அவரிடம் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. நீங்க அநாகரிகமான வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. அதற்கு சீமான் அவர்கள் பதிலடி கொடுக்கும் விதமாக, நீங்கள் எடுக்கக்கூடிய ஆயுதத்தை பொறுத்து தான் என்னுடைய பேச்சு அமையும், கல்லுக்கு கல் பல்லுக்கு பல் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு தான் சீமான் அவர்கள் எடுத்திருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வரம்பு மீறினால் நானும் வரம்பு மீறுவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் மேற்கோள் காட்டுறாரு சீமான் அவர்கள். எப்படி இந்த மோதல் போக்க எப்படி பார்க்குறீங்க? செய்தியாளர்கள் போய் என்ன வரம்பு மீறி கேட்க போறாங்க? இல்ல, கேள்விகள் எப்பயுமே செய்தியாளர் அவர் இப்போ ஒரு 15 வருஷமா பண்றாரு பிரஸ்ல. நான் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமா பிரஸ்ஸை பார்த்தோம்னா, பிரஸ்ல நம்ம கிட்ட சில உண்மைகளை வரவழைக்கணுங்கிறதுக்காக நமக்கு கொஞ்சம் கோவத்தை வரவழைக்கிற மாதிரி கேள்விகளை வைக்கத்தான் செய்வாங்க. அதை நம்ம ஏத்துக்கிட்டு பொறுமையாத்தான் நம்ம பிரஸ்ஸுக்கு பதில் சொல்லணுமே தவிர, பிரஸ்ஸை நம்ம ஓங்கி அடிக்கிறதோ அல்லது பண்ணோம்னா இதனால என்ன ஏற்படும்னா, நம்ம ஒரு லக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்ப போகும்போது அது மறுபடியும் பின்னாடி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஆனா இன்னைக்கு அது தெரியாது. இது வளர்ச்சி அடைய அது பின்னோக்கி வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். எப்பயுமே யார்கிட்ட வேணாலும் சாதாரணமா நீங்க தொண்டர்கள்ட்ட பேசுங்க, மக்கள்கிட்ட பேசுங்க, அதை பண்ணுங்க. பொதுக்கூட்டங்கள் பேசும்போதும் பிரஸ்ல பேசும்போதும் எப்பவும் நாவடக்கத்தோட தான் பேசணும். இல்ல, அவர் எங்கதான் வரம்பு மீறினான்னு சொல்லுங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோட ஒப்பீடு பார்த்தபோது செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிரஸ் மீட் சந்திச்சுட்டு இருக்காரு. அவர் சந்திக்கணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது, கடமையும் கிடையாது. கட்டாயம் கிடையாதுன்னு சொல்லாத. அவர் பிரஸ் டெய்லி சந்திக்கிறதுனாலதான் அவர் கட்சி வளருது. அவர் என்ன நினைக்கிறாருங்கிறத டெய்லி மக்களுக்கு எடுத்து சொல்றாருல்ல, அது மக்கள் டெய்லி பாக்குறாங்கல்ல, அது ஒரு வளர்ச்சி. அது தெரியாம அவர் மாப்பிள்ள சார் பண்ணல, தெரிஞ்சுதான் அவர் செய்தாரு. முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் இந்த 3 ஆண்டுகள் எத்தனை முறை நம்முடைய முதல்வர் அவர்கள் ஓபன் பிரஸ் மீட்டை சந்திச்சிருக்காரு? நான் இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்ல விருப்பப்படுறேன். அவர் பிரஸ்ஸை சந்திக்கிறதுனால தான் கட்சி வளருது. நான் அதை ஏற்க முடியாது. பிரஸ்ஸை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை தினமும் வீட்டுல கூப்பிட்டு பிரஸ் மீட் கொடுக்கல. நேற்று ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம், போன வாரம் ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம். அங்க பிரஸ் ஊடகத்துல அவங்க சந்திக்கிறாங்க. நாம இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தயாரா இருக்குங்க, இந்த கேள்விக்கு தான் நாம கேட்கல. இந்த கேள்வின்னு அவங்க கேள்வி கேட்கிறாங்க, கேள்விக்கு தான் பதில் சொல்றோம். கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது அந்த பதில்கள் பலவும் அரசை நோக்கி கேள்விகளா மாறுது. அரசை நோக்கிய கேள்விகளாக மாறும் பொழுது அரசுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் நெருக்கடி உண்டு பண்ணுது. இந்த கேள்விகள் நியாயமானது தானேன்னு மக்கள் பாக்குறாங்க. அப்படி பார்க்கறதுனால நாம் தமிழர் கட்சி சரியான நிலைப்பாடுல இருக்குது. அதனால கட்சி வளருது. கட்சி வளர்க்கறதுக்காக நான் ஒன்னும் பிரஸ் மீட் வைக்கல. வாலண்டியராக போய் சந்திக்கவில்லை. பத்திரிகையாளர்கள் தான்
அவரை கருத்து கேட்க வேண்டும் என்பதற்காக அவர் நடத்தக்கூடிய ஒவ்வொரு மீட்டிங்லையும் பத்திரிகையாளர்கள் தான் மைக்க நீட்டுறாங்க. அவர் அதை உதாசீனப்படுத்தாமல் பதில் அளிக்கிறார். எல்லாம் ஒண்ணுதாயா, எல்லாம் ரெண்டும் ஒண்ணுதான். பிரஸ் மீட்னா நம்ம போட்டோம்னா நம்ம கையில இருந்து பணம் கொடுக்கணும், சரியா? இது அவங்களா வந்து நம்மளை கேள்வி கேட்டு பதில வாங்கிட்டு போனாங்கன்னா நமக்கு எந்த செலவும் இல்லாம போயிடுது. அது மாப்பிள்ளை ரொம்ப விவரமா பண்றாரு, செலவு இல்லாம பிரஸ் மீட் பண்றாரு. ஐயாவோட உடம்புல டிஎன்ஏ, திமுக டிஎன்ஏ இருக்குன்னு எனக்கு தெரியும். அது இப்ப வேற மாதிரி பேசியிருந்தாலும் நம்ம அதோட அப்ப ஐயா முழுக்க சரியான டிஎன்ஏ தான் இருக்கா, 2-3 வேணா சொல்லிக்கலாம். மற்றபடி அவர் சொல்றது உண்மையில, ஏன்னா சரியா செய்வதை கூட அது ஏதோ அரசியல் நோக்கத்துக்காக செய்வது போல பேசுவது தானே திமுகவோட அணுகுமுறை. அப்படிதான் ஐயா பேசுறாங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். மற்றபடி அதுல அப்படியே அது உண்மையான இல்ல. ஐயா அந்த பேட்டியில கூட சில விஷயங்களை மேற்கோள் காட்டுறாரு. உங்களுடைய திமுகவுடைய தலைவர்கள்லாம் வந்து பேசாத பேச்சுக்களா, நீங்கள் எப்படிலாம் பெண்களை வந்து இழிவுபடுத்துறீங்க, நீங்கள் வந்து எவ்வளவு கொச்சையான வார்த்தைகள்லாம் வந்து மேடை பேச்சுகள்ல வந்து பேசுறீங்க, அப்போ என் மீது வந்து இது மாதிரியான விமர்சனங்கள், இந்த மாதிரியான நீங்க கத்தியை தூக்கிட்டு வரும்போது நான் வந்து அறவழியிலலாம் வந்து அகிம்சை செஞ்சுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி பதிலடிக்கு நானும் கத்தியை தூக்க வேண்டியதுதான் வரும் அப்படின்னு சொல்றாரு. இதுல நியாயம், அது நியாயம் தானே அவருடைய கூற்றுல? அவருடைய கட்சியை பற்றி எங்களுடைய மாநில நிர்வாகிகளோ அல்லது அமைச்சர் பெருமக்களோ என்றைக்காவது தவறான வார்த்தைகளை உதிர்த்திருக்கின்றார்களா என்பதை நீங்கள் சொல்லுங்கள். இல்ல, வாய்க்கொழுப்புன்னு பேசணும்னு ஆரம்பிச்சு 1008 ஆட்டு விஷயம் பேசியிருக்கிறாங்க. நீங்க சேகர் பாபு அவர்கள் சமீபத்தில் சேகர் பாபு பேசினாரு, இவங்க அந்த பெண் அமைச்சர் கூட பேசினாங்க தூத்துக்குடியில இருந்து, கீதா ஜீவன் அவர்களும் பேசினாங்க. அவங்களும் பேசினாங்க. அதெல்லாம் என்ன இருக்கு, துடுக்கான வார்த்தைகள் தான். இல்ல அவங்க எதுக்காக பேசினாங்க, இவர் என்ன சொன்னாரு அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்க. நான் ரொம்ப எளிமையா கேட்கிறேன், நாங்க திமுக நோக்கி என்ன கொடிய வார்த்தை பேசிட்டோம்னு சொல்லுங்க. ஏற்கனவே இருந்த பாடல் கூட நாங்க இட்டு கட்டியோ நாங்கள் உண்டு பண்ணியோ நாங்கள் எழுதியோ இசையமைத்தோ அந்த பாடல் அல்ல. அது இன்னொரு பாடல், இன்னொரு கட்சி, இன்னும் ஒரு காலத்துல திமுகவுக்கு நேரெல்லாம் நின்று அதிமுக என்கிற கட்சி உருவாக்கிய பாடல். நான் இப்ப இதை பாடுனாங்கன்னு தானே கேள்வி இவ்வளவு அப்படியே கொதிக்கிறாங்க, பொங்கி எழறாங்க. இதே இந்த பாடல் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுக மேடைகளை ஒழிக்கப்படுதா இல்லையா? அப்பொழுது இவர்கள் பொங்கிய பொங்கல் என்ன நான் கேட்கிறேன். எடுத்த நடவடிக்கை என்ன? இது போல எதிர்வினை ஆற்றினாங்களா? ஏன் ஆற்றல? இப்ப நாங்கள் மட்டும் நாம் தமிழர் கட்சி ஏன் ஆற்றுறாங்க? அதான் ஐயா பதில் சொல்லணும். இல்ல, இப்ப நாம் தமிழர் கட்சி தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கா? அந்த பாட்டை பத்தி நாங்க குறை சொல்லல, அதுல சண்டாளன்னு ஒரு வார்த்தை வருது, அதைத்தான் நாங்க வந்து அது இருந்ததுதானேன்றேன். இது நாங்க ஒண்ணும் கண்டுபிடிக்கலையே. இல்ல அது அதிமுக அமைத்த பாடல் தான். அதிமுக அமைத்த பாடல். இப்ப அதுக்கு வந்து தடை உத்தரவு இல்லாம இருந்தது, இப்ப தடை உத்தரவு போட்டாங்க. இப்பவும் பாடலுக்கு தடை உத்தரவு போடல. அந்த சண்டாளன்ற சொல்லாடல், அந்த சண்டாளன்ற சொல்லாடலுக்கு மட்டும் இப்ப தடை உத்தரவு போட்டிருக்கு. அத இப்ப மறுபடியும் இவர் என்ன பண்றாரு, உங்க தலைவர் அதை கொஞ்சம் லேசா உருட்டி மறுபடியும் அதை அப்படியே பேசுறாரு. சண்டாளன்ற கூடாது தடை இருக்குது, அரசோட உத்தரவு மதிக்கிறாங்க நாங்க. ஆனா அந்த சொல்ல தவிர்த்துறோம். தவிர்த்து அந்த விமர்சனம் தானே, அப்படிதான் நீங்க எடுத்துக்கணும். ஸ்ரீதர் சார், இப்போ சீமான் அவர்கள் ஒரு கட்சியினுடைய தலைவர், ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர், ஒரு சாதாரண தலைவர் அல்ல. அவர் தவிர்க்க முடியாத சக்தியா தமிழ்நாட்டில் இருந்து வராரு. அப்படி இருக்கும் பட்சத்துல அவர் இது மாதிரியான ஒரு விமர்சனத்தை வந்து இந்த வள்ளுவர் கோட்டத்தில் அவர் பேசிய இந்த பேச்சுக்கள் வந்து பெரிய சர்ச்சைக்கு உள்ளாச்சு. ஒரு தலைவர் இப்படி பேசலாமா? திமுகவில் நீங்கள்லாம் மேற்கோள் காட்டுறீங்க, ஒரு நாலாந்தர பேச்சாளர்கள், மூன்றாந்தர பேச்சாளர்கள் பேச நேரிட்டது, அதெல்லாம் நம்ம வீடியோ காட்சியில் அவ்வப்போது பார்க்குறோம். ஆனால் ஒரு கட்சியினுடைய தலைவர், பல லட்சம் தொண்டர்களை வந்து வழிநடத்தக்கூடியவர் அவர் இது மாதிரியான ஒரு வார்த்தைகளை வெளியிடும் பொழுது அவர் வைத்த அந்த சித்தாந்தங்கள், உயரிய சிந்தனைகள்லாம் வந்து பாழாகக்கூடிய விதமாக அது அமைஞ்சிருமா அப்படின்ற ஒரு கேள்வி. நான் உங்களுக்கு அப்படி அதே கேள்விதான் கேட்கிறேன். அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவர், இன்றைக்கு தமிழகத்தின் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியா இருக்கிற ஒரு தலைவர், 37 லட்சம் வாக்குகளை செலுத்திய மக்களுக்கு ஆதர்சமாக இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அந்த தலைவரை இப்படி பேசலாமா? மற்றவங்க பேசலாமா? நீங்க சொல்லுங்க. பேசியதற்கு திமுகவோட நடவடிக்கை வேற யாரும் பேசல. அதிமுகவை சேர்ந்தவர்கள் பேசல, பாஜகவை சேர்ந்தவர்கள் பேசல, திமுக சார்ந்த ஊடகங்கள் பேசுது. அவரை மற்றும் அவர் குடும்பத்தாரை, பெற்றோரை, மனைவியை, பிள்ளைகளை கூட பேசுது. அதற்கு திமுக தரப்பு எழுப்பப்பட்ட கண்டனங்கள் என்ன, சொல்லப்பட்ட கண்டிப்புகள் என்ன, அதெல்லாம் நீங்க சொல்ல மாட்டீங்க. எங்களை நீங்க ஆள் வச்சு திட்டுவீங்க, நாங்க பதில் திட்டோம் வச்சுக்கிறோம், நீங்க அதை கடந்து போறீங்க. அப்ப இதை யார் திட்டினா இதை நீங்க கண்டிப்பீங்களோ அவரை விட்டு நாங்க பேசணும். அதான் அதேதான் சொல்றாரு. இப்ப நீங்க
உங்களுக்கு மலையாளம் தான் புரியுது, நான் உங்களுக்கு எதுல பதில் சொல்ல முடியும்? மலையாளத்துல பதில் சொல்ல முடியும். திமுகவினர் மட்டும்தான் செந்தமிழன் சீமான் அவர்களை விமர்சிக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்வது வந்து ஒரு அபத்தமான வாதம். விமர்சிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. திமுக இதே அதிமுகவுடைய காங்கிரஸும் திரு சீமான் அவர்களை கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் செஞ்சிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சமீபத்தில் சென்னை பிரஸ் கிளப்ல அவர்கள் செந்தமிழன் சீமான் அவர்கள் பேட்டியில ஒன்று கொடுக்கிறாரு. பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி எழுப்புகிறார், 2 ஆண்கள் மத்தியில ஒரு பெண் வந்து படுத்து கிடக்கிறார் அப்படின்னு சொன்னதுக்கு இந்த விவகாரம் சம்பந்தமாக கோவை சத்யன் அவர்கள் கடுமையான வார்த்தைகளோடு அண்ணன் சீமான் அவர்களை விமர்சித்தார். அதிவீர ராமபாண்டியன் அவர்கள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு விமர்சித்தார். அப்ப அவர்கள் மீதுலாம் நம்ம விமர்சனம் பேசுவோம், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து கிடையாது. இன்னொன்னு அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்கன்னா, அது ப்ரோ ஆக்ஷன் கிடையாது, அது அவங்க ரீஆக்ஷனா பண்றாங்க. ரீஆக்ஷன்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்தை 2 ஆண் கல்லறைகளுக்கு நடுவில் ஒரு பெண் கல்லறை இருக்கு, அவ்வளவுதான். 2 பேருக்கு நடுவுல கிடத்தி இருக்காங்கன்றது 2 கல்லறைகள் நடுவில் ஒரு பெண் கல்லறை இருக்குன்ற பொருள்ல தான் சொல்லப்படுது. ஆனால் அவர்கள் தலைவியை, அவங்க கட்சியோட தலைமையை அப்படி விமர்சிப்பதாக கருதி கொண்டு அவர்கள் எதிர்வினை ஆற்றுறாங்க. அது ப்ரோ ஆக்ஷன் கிடையாது, ரியாக்ஷன். அது நாங்கள் சொல்லியதாக நினைத்து கொண்டு சொல்றாங்க. அவர்களுக்கு நான் பதில் சொல்றேன், அப்படி இல்லைன்னு அந்த பிரஸ் மீட்லயே அப்படி நான் சொல்லல, நீங்க சொல்றது தவிர நான் அந்த பொருள்ல சொல்லல சீமான் அவர்களே பேசிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன்னா, இது இப்ப நீங்க அதுக்கு சொல்றேன், அவர்கள் சொல்றாங்களா இவங்க சொல்றாங்களா, அது கூட உங்க பார்வையோட நான் அப்படி அது ஓரமா வைக்கிறேன். திமுக இப்படி நடந்து கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இப்படி சீமான் அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார் அவர்களையும் பற்றி பேச வேண்டிய தேவை திமுக ஊடகங்களுக்கு எங்க ஏற்பட்டது? நான் சொல்வது அரசியல் ரீதியாக கோட்பாட்டை, தமிழ் தேசியத்தை, தமிழ் தேசியம் எடுத்து செல்லப்படுகிற விதத்தை விவாதிக்க, விமர்சனம் வைக்க எல்லோருக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. உங்களுக்கே உரிமை இருக்கும்போது ஆளுகிற கட்சியா இருக்கிற திமுக உரிமை இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் தனிநபர் மீது வைக்க வேண்டிய விமர்சனம் நான் வைக்கட்டுமா? ஐயா கருணாநிதி ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை மேல வைக்கட்டுமா? ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மேல வைக்கட்டுமா? ஐயா உதயநிதி ஸ்டாலின் மேல தனிப்பட்ட வாழ்க்கை நான் வைக்கட்டுமா? அவர்கள் எங்கெங்க சுற்றினார்கள், யார் யாரோட எப்படி தொடர்புல இருந்தாலும் வைக்கட்டுமா? அப்படி பேசும்பொழுது 2 விதமான விஷயம் நடக்குது. திமுகவின் ஆதரவாளர்கள், தங்களை ரொம்ப பெரிய மேதைகள், பகுத்தறிவாதிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை கண்டிக்காம இருக்கிறது, மாறா தூண்டி விட்டு அப்படி பேச வைக்கிறது. இது 2க்கும் எதிர்வினையாக இல்ல. எனக்கு 2 கேள்வி வருது சார். ஒன்று, சீமான் அவர்கள் விமர்சனம் வைக்கும் பொழுது, கருத்தியல் ரீதியான விமர்சனமாக இருக்கட்டும், ஒரு கடுமையான விமர்சனம் வைக்கும் பொழுது, குறிப்பாக மறைந்த கலைஞர் அவர்களை பற்றி தான் அதிகமான அவர்களுடைய விமர்சனம் தான் சீமான் அவரோட பேச்சுகள்ல இருக்கு. வென் கம்பேர் டு எம்ஜிஆர் அவர்களா இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பற்றியா இருக்கட்டும், இவங்களை பற்றிலாம் அதிகமான விமர்சனம் இல்லை. வென் கம்பேர் டு கலைஞர் கருணாநிதி அவர்களை கம்பேர் பண்ணும்பொழுது இது ஏன் இந்த பாகுபாடு ஏங்கிற ஒரு கேள்வி ஒண்ணு. 2வதாக, கலைஞர் அவர்களே தனிப்பட்ட முறையில சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணலையா? கடந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு வயதான கிழட்டு பையன், அந்த கிழட்டு பையன் சொல்லி ஒரு இதுவே பண்ணாரு, ஒரு நாடகத்தோட ஒரு ஒப்பிட்டே ஒரு கதையை ஒண்ணு சொன்னாரா இல்லையா? கலைஞர் மறைந்த தலைவர்கள் மீது இப்படியான கொச்சையான விமர்சனத்தை சீமான் அவர்கள் முன்வைக்கிறாரா இல்லையா? இந்த 2 கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும். இல்ல, நீங்க முதல்ல என்ன கேட்டீங்க? ஏன் கலைஞர் அவர்கள் மீது ஒரு பாகுபாடு, கலைஞர் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை அதே விமர்சனத்தை அம்மையார் ஜெயலலிதா மீது வைப்பதில்லை, எம்ஜிஆர் அவர்கள் மீது வைப்பதில்லை, கலைஞர் மட்டும் தான் நீங்க டார்கெட் பண்றீங்க நான் சொல்றேன். நான் கலைஞர் மட்டும் டார்கெட் பண்றது தவறான புரிதல். நான் ஒன்றுதான் அதுல புரிந்து கொள்கிறேன். நீங்க நாம் தமிழர் கட்சி துவங்குவதற்கான அடிப்படை காரணமே திமுகவினுடைய கள்ளத்தனம் தான், துரோகம் தான், அவர்கள் முதுகில் குத்தியதுதான். ஈழத் தமிழர் பிரச்சனையில இலங்கையில இருக்கிற ஒட்டுமொத்த போருக்கும் இன அழிப்புக்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க எதிர்த்தாலும் எதிர்க்கனாலும் அதுதான் உண்மை, அதுதான். சரி, ஒன்றிய அரசு யாரோட தயவுல இயங்குச்சு? ஒன்றிய அரசு யாரோட தயவுல இயங்குச்சு சொல்லுங்க. ஒன்றிய அரசு அன்றைய தேதியில திமுக தன்னுடைய ஆதரவை திரும்ப பெற்றுக் கொண்டிருந்தால் அரசு வேற நிலைப்பாடு எடுக்க வேண்டிய தேவை வந்திருக்கும். அது எங்க உங்க மகளுக்கு மினிஸ்டர் சீட்டு கேட்டு போறதுக்கு நீங்க போனீங்க டெல்லிக்கு, இது சம்பந்தமா ஏன் போல? ஏன் இந்த போரை நிறுத்துவதற்கு இந்த முயற்சி செய்யல? எதற்காக உண்ணாவிரதம் இருந்தீர்கள்? இதெல்லாம் கேள்வி இருக்குல்ல. இந்த கேள்வி இதுல இருந்துதான் பிறந்தது. நாம் தமிழர் கட்சியை இந்த துரோகத்தின் அடிப்படையில் தான், இந்த துரோகம் செய்த திமுகவை இனி நம்ப கூடாது. இது தமிழர்களுக்கான கட்சி இல்லை, இது தமிழர்கள் முதுகிலே குத்துகிற கட்சி, இது தமிழ் இனத்தையே அழிக்கிற கட்சி, தமிழ் மொழிக்கு எதிரான கட்சி. இந்த புரிதல் ஏற்பட்ட பிறகுதான் அப்ப இனி யாரை நம்பியும் பயனில்லை, நாமளே ஒரு இயக்கம் கட்ட வேண்டும் என்று வந்ததுதான் நாம் தமிழர் கட்சி.
அடிப்படையில திமுகவினுடைய சித்தாந்தத்துக்கு எதிரான பிறந்ததுதான் நாம் தமிழர் கட்சின்றீங்க. முதல்ல திராவிட கோட்பாடுகளுக்கு எதிராக பிறந்தது. ஆனா இதுல யார் அதிகப்படியான தவறுகளை செய்தது, யார் இந்த ஒட்டுமொத்த தமிழர்களே விட்டுடுங்க, தமிழ் நிலப்பரப்புக்கே ஒரு கெடுதல் பண்ணது இருக்குல்ல, அதை திமுக தான் செய்திருக்குது. இப்ப இல்ல, 1973 இருந்து நான் சொல்லுவேன். நான் தொடர்ச்சியா என்னால சொல்ல முடியும். காவிரி பிரச்சனையில போட்ட வழக்கை திரும்ப பெற்றது ஐயா கருணாநிதி அவர்கள். இல்லைன்னா அதுக்கு முன்னதாகவே உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைச்சிருக்கும். அதுக்கு சமரசம் செய்து கொண்ட பல கூட்டங்கள்ல நம்ம தமிழர் உரிமையை விட்டு கொடுத்தது திமுக கட்சி தான். ஸ்டெர்லைட் ஆரம்பிச்சு, நீட்ல ஆரம்பிச்சு, எந்த சிக்கலா இருந்தாலும் நீங்க அதோட திமுகவோட பங்கு இருக்குது. திமுகவோட பங்களிப்பு இல்லாமல் இங்க ஒரு தவறும் தமிழகத்தினர். அப்ப அதிகமான விமர்சனத்துக்கு நீட் யாரால வந்தது நீங்க சொல்லுங்க. ஸ்டெர்லைட் ஆலை எப்படி வந்தது, யார நாங்க தவறா போட்டுட்டோம் அவங்க சொல்லலையா, யாரால வந்து எப்போ வந்து நீங்க சொல்லுங்க. என்ஆர்சி எப்போ வந்தது நீங்க சொல்லுங்க. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் யாரால வந்தது, இதெல்லாம் காங்கிரஸோடு சேர்ந்து யார் செய்தது, இதை அதிமுக செய்ததா சொல்லுங்க. இது போல தமிழகத்தை கெடுக்கிற எல்லா பிரதான பிரச்சனைகளுக்கும் திமுக காரணமாக இருக்குது. சர்க்காரியா ஊழல் காலத்துல தொடங்கி நான் சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது யார் அதிகமான விமர்சனத்துக்கு உள்ளாக வேண்டியிருக்குன்னா திமுக தான். ஒப்பீட்ட அளவுல தவறியாவது சில நிலைப்பாடுகளை தமிழர்களுக்கு சாதகமா அதிமுக எடுத்திருக்கு. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் எடுத்திருக்கிறார். ஏன் அவர் இறக்குற தருவாய் வரைக்கும் தேசிய தலைவர் பிரபாகரன் எல்லா தேவைகளையும் ஐயா எம்ஜிஆர் செய்து கொடுத்தார். திராவிட கோட்பாட்டு அளவுல இந்த நிலத்துல அவர் எவ்வளவு கெடுதல் செய்திருந்தாலும் ஒரு தமிழ பிரச்சனை என்று வரும்பொழுது சரியான நிலைப்பாட்டை எடுத்து தமிழர்கள் உரிமையை காப்பாற்றுவதற்கு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் கூட இயன்ற உதவி செய்திருக்கிறார். ஈழம் தொடர்பான தீர்மானங்களை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏற்படுத்தினார். அவர் இல்லை வேணான்னு சொன்ன பொழுது கடுமையான முரண்பட்ட போது அதற்கான முடிவை அதை எடுத்த முடிவில் நின்றார். ஆமாம் இது நியாயமான கருத்தான் முடிவு மாறும் பொழுதும் அதே நிலைப்பாடு நின்றார். ஆனா ஐயா கருணாநிதியோ திமுக எப்பொழுதும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நினைவுக்கு வருது. திருமாவளவன் அண்ணன் ஒரு முறை ஒரு மேடையில பேசும்போது சொன்னார், பிரபாகரன் அவர்கின்ற அந்த பெயரை உச்சரிக்கும் பொழுதே அம்மையார் ஜெயலலிதா ஒரு முகம் சுளிப்பை நான் வந்து ஒவ்வொரு முறையும் நான் கண்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னார். நான் என்ன சொல்றேன், இதற்கான பதில் அவர் சொல்லட்டும், நான் சொல்ல தேவையில்லை. ஆனால் ஈழ நிலைப்பாட்டுல தனித்தமிழ் ஈழம்ன்றதுக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதான் சொல்றேன். அதுல அதிமுக பங்களிப்பு இருந்தான்னு சொல்லுங்க. அப்படி ஒப்பீட்டு அளவுல பார்க்கும் பொழுது எடுத்த கோட்பாட்டை ஓரளவுக்கு ஒட்டி நடந்து கொண்டது அதிமுகன்னு பாக்குற. ஒப்பீட்டு அளவுல ஊழலோ இல்ல கொள்கை இரட்டை வேடமோ அது வந்து வரிசைப்படுத்தி பார்க்கும்போது நீங்க முதல்ல திமுக தான், எண்ணிக்கையில பார்க்கும்போது முதல்ல திமுக தான். கடுமையான துரோகங்கள் எதிரியா கொடுத்திருக்கிறாங்க. அதிமுக துரோகியா இருந்தது இல்லை. ஆமா நாங்க விடுதலை புலிகளை எதிர்க்கிறோம், பேன் தான் இங்க தடை தான் சொன்ன அந்த ஆற்றல் அம்மையார் ஜெயலலிதா இருந்தது. அதை எதிர்த்து போரிடும் போதும் அதை எதிர்க்கிற ஆற்றலும் அம்மையார் ஜெயலலிதா இருந்தா. அப்படி செய்யாத கருணாநிதி தமிழகத்துக்கு என்னென்ன துரோகம் செய்ய முடியுமோ அதை செய்தார். நண்பன் என்று சொல்லிக்கொண்டே எல்லா துரோகத்தையும் ஐயா திமுக கருணாநிதி அவர்கள் செய்தார். அதனால்தான் நீங்க எதிரியை கூட மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. அதனால துரோகியை மன்னிக்க கூடாதுன்ற நிலைப்பாட்டில் நாம் தமிழர் இருக்கிறதா அதிக விமர்சனங்களை திமுக மேல வைக்கும். ஓகே, முனைவர் காமாட்சி ஐயா, இந்த நாம் தமிழர் கட்சி என்ற இந்த கட்சியினுடைய இந்த சித்தாந்தமே எங்களுடைய சித்தாந்தம் என்னன்னா திராவிடத்தை வந்து எதிர்ப்போம். ரெண்டாவது எங்களுடைய பொது எதிரியா இருக்கக்கூடிய திமுக, அதாவது எதிரி நாங்க அண்ணா திமுக எங்களோட பார்வை எதிரியா இருந்தாலும் திமுக ஒரு மிகப்பெரிய எங்க இனத்திற்கான துரோகி அப்படின்ற ஒரு விஷயத்த திரு ஸ்ரீதர் அவர்கள் முன்வைக்கிறார். ஈழத்தினுடைய இந்த போர்ல இருந்து பல விவகாரங்களை வந்து விவரிச்சாரு. ஐயாவுக்கு நீங்க மறுப்பு கொடுக்கலாம். ஈழப்போர் வந்து பல முறை வந்து கலைஞரும் சரி ராஜீவ் காந்தியும் சரி, ஏன்னா நானும் உடன் இருந்ததுனால சொல்றேன், பல முறை நாங்கள்லாம் கூட பிரபாகரன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கேன். நான் நெடுமாறன்லாம் அவர் வீட்டில் உட்காந்து நெடுமாறன் வீட்டில் இதை ஏன் நம்ம வந்து சமாதானமாக பண்ணி மாநில சுயாட்சி வாங்கிக்க கூடாதுன்னு எல்லாம் பேசினோம். அப்படியெல்லாம் பேசும்போது பொறுத்திருந்து பார்ப்போம், எங்கள் ஆட்களை எல்லாம் கூப்பிட்டு பேசி ஒரு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு தான் பிரபாகரன் சொன்னார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது, நாங்கள் தனி தமிழ்நாடு தான் எங்களுக்கு தேவை, இந்த மாதிரி தன்னாட்சி இதெல்லாம் தான் வேணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவர் உடனே இலங்கை போய் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு மறுபடியும் அங்கே என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, அவர் தனியாக வந்து வசூல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு அங்கே இருக்கக்கூடிய தமிழர் பகுதிகளில் வரி வசூல் பண்ணுறது எல்லாமே பிரபாகரனுடைய ஆட்கள் தான் பண்ணாங்க. அவங்க தனியாக ஒரு கவர்மெண்ட் மாதிரியே நடத்துனாங்க. இதெல்லாம் வந்து பண்ணும்போது அவங்க சிங்கள அரசு வந்து வேடிக்கை பார்க்குமா? யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம இந்திய அரசுக்கு கட்டுப்பட்டு தமிழ்நாடு இருக்கு. ஸோ தமிழ்நாடு நாங்கள் தனியாக நாங்கள் வந்து வரி வசூல் பண்ணிக்குவோம், நாங்கள் ஒன்றிய அரசுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது சரியாகுமா? அந்த நிலையை அவர் எடுத்ததுனாலதான் இது போன்ற ப்ராப்ளம் வந்தது.
சரி, நான் இப்ப கேக்குறேன் ஐயா வந்து அப்ப அந்த நிலைப்பாடு ஆதரிக்கிறாரா? ஐயா திமுகவோட குரலா நான் கேக்குறேன், அதை ஆதரிக்கிறாரா எதிர்த்தாரா? அவங்க தனியா வந்து வரி வசூல் பண்றது, தனி நாடா இயங்கினாங்க, விமானம் வச்சிருந்தாங்க, கப்பல் வச்சிருந்தாங்க, தனியா வந்து காவல்துறை வச்சிருந்தாங்க, தனியா அஞ்சல் அலுவலகம் வச்சிருந்தாங்க, தனியா வங்கி நடத்தினாங்க, எல்லாமே வச்சிருந்தாங்க. இல்ல அது வெளிநாடுகள் கூட அங்கீகரிச்சது, ஐநா வரைக்கும் கூட அங்கீகாரம் வரைக்கும் போயிட்டு சில நாடுகள் தமிழீழத்தை தனி நாடாக அங்கீகரிச்சது. இப்போ எங்கேயோ இருக்கிற ஒரு நாடு அதை அங்கீகரிக்க தயாரா இருக்குது. திமுக அதோட நிலைப்பாடு என்னவா இருந்தது அன்னைக்கு? நான் இப்ப கூட சொல்லட்டேன் ஐயா, அன்றைய தேதிக்கு தமிழீழத்தை திமுக அங்கீகரிக்கவில்லை இப்ப சொல்லட்டேன் ஐயா, இல்ல அங்கீகரித்ததுன்னு சொல்லிட்டோம். அங்கீகரிக்கல என்னன்னா நான் அதுல இருந்து பேசுறேன். அங்கீகரித்ததுன்னா அதுக்காக அதை நோக்கிய பாசிட்டிவான நகர்வுகளை என்ன திமுக எடுத்தது, அதையில நம்ம பேசணும். இல்ல திமுகவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. இதெல்லாம் சரி, அப்ப என்ன நிலைப்பாடா இருக்கும்? ஒன்றிய அரசு தான். ஒன்றிய அரசு நிலைப்பாடு எடுத்தா அதை எதிர்க்க வேண்டிய, அதை ஆட்சேபிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தேவையும் திமுக அன்றைய தேதிக்கு இருந்தா இல்ல. இன்னைக்கு இல்ல, நான் புரிஞ்சுக்கிறேன், நாடகம்ன்றது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் தனி இயக்கம் கண்டு கட்சி கண்டு இருக்கோம் நாங்க. அதனால அந்த விதத்துல நாங்க திமுக நன்றி சொல்லிக்கிறோம். என்ன நிலைப்பாடு அவங்களுக்கு? இப்ப நான் இப்படி கேட்கிறேங்க, மைய அரசு இங்க இருந்து ஒரு உரிமையை எடுத்துட்டு போகுது, அது மைய அரசு நிலைப்பாடு அப்படின்னு கை கட்டி நிக்க போகுதா திமுக? இல்ல எனக்கு வரி வேணும்னு நீ கேக்குறீங்களா? இல்ல அது மைய அரசோட நிலைப்பாடு, பணம் கேட்க விட்டுருவாங்களா? பேரிடர் அறிவிக்கணும்னு சொல்றாங்க, அறிவிக்க முடியும் சொல்றாங்க, அது மைய அரசோட நிலைப்பாடு, எங்களுக்கு அது ஒண்ணும் கருத்து இல்லைன்னு சொல்லிடுவாரா? உங்களுக்கு பணம் வரணும்னாலே நீ முக்கி கேட்பீங்கன்னா எங்க அங்க பணம் உழுது, அதை கேட்க வேண்டிய தேவை உங்களுக்கு இல்லையா? அப்ப நீங்க அதான் சொல்றேன், ஐயாவும் அதான் மறைமுகமா சொல்றாரு, நான் நேரடியா சொல்றேன். அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தான் வந்து இப்போது இருக்கக்கூடிய காங்கிரஸ் காரியகர்த்தா திருச்சி வேலுசாமி கூட ஒரு பத்திரிகையினுடைய ஊடகத்துல பேட்டி கொடுக்கும்போது விரிவா சொல்றாரு. திமுக ஒரு வேளை அந்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஈழப்போர் நடக்காமல் கூட இருந்திருக்கும் அப்படின்னு கூட அவரே ஓப்பனா சொல்றாரு. இப்போ அந்த தமிழ் இனத்தினுடைய எதிரான காங்கிரஸ் கட்சியில இருக்காரு, அது ஒரு புறம் இருக்கட்டும், ஆனா அவரே சொன்ன வார்த்தைகள் நடந்து முடிந்து போனதுக்கு யார் வேணாலும் என்ன கதை வேணாலும் சொல்லலாம். அது நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இதே தமிழ்நாட்டுல எத்தனை தமிழர்கள் வந்து அன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணி என்ன பொங்கி எழுத்தாங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல வந்து அன்னைக்கு இலங்கையில இப்ப வந்து அந்த அரசுக்கு எதிராக எப்படி மாணவர்கள் மற்றவர்களும் போனாங்க. நீங்க அன்றைக்கு நிறைய போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது. நீங்க என்ன போராட்டங்கள் என்ன பண்ணுச்சு? நான் இப்படி கேட்கிறேன், இப்போ என் மகனுக்கு கொடுறதுக்கு 8 பேர் வந்துட்டாங்க, என்னை விட திடகாத்திரமான 8 பேர் வந்துட்டாங்க. நான் ஒரு 2 பேரை தான் என்னால தடுக்க முடியும். எப்படி நான் தடுத்தாலும் மீதி இருக்கிற 6 பேர் என் மகனை வெட்டி கொண்டுடுவாங்க. நான் வந்து எப்படி இருந்தாலும் கொண்டுட்டு தான் போறாங்க, நம்ம 2 பேரை தடுத்து என்ன பண்ண போறோம், அதனால பரவாயில்ல வெட்டி போட்டோம் நான் சொல்லுவேன்னா, தன்னுணர்ச்சியா எழுந்துச்சு நான் எவ்வளவு பேர் முடியுதோ கையில காலில் விழுந்து பிடிக்கிறது, கடிக்கிறது, அடிக்கிறது என்னால முடிந்ததை செய்வேனா? நீங்க அப்படி அந்த போராட்டம் நான் இறந்து போறேன்னு வச்சுங்களேன், என் மகனை காப்பாற்றியதற்காக நான் முயற்சியில் செத்து போனது கூட பெருமையா இருக்கும். திமுக ஒருவேளை அந்த நிலைப்பாடு எடுக்கும், நான் என்ன தடுக்க வேண்டாம், தடுக்க முடியாதுன்னு வரலாறு சொல்லியிருக்கோம். இன்றைக்கு இவங்க பேசுவது இல்லை, அன்றைக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டங்கள் செய்து ஆட்சியை இழந்திருக்கட்டும், தமிழ் சமூகம் என்றைக்கு திமுக கடமைப்பட்டிருந்திருக்கும், பாக்கியா இருந்திருக்கும், அவங்களுக்கு என்னைக்கு நன்றி கடன் பட்டிருக்கும் தமிழ் சமூகம். அப்படி ஏன் செய்யல நான் கேட்கிறேன். நடந்து உங்க கவலை அது வேண்டாங்க, நான் வந்தாலும் நடக்கும் வரலாம். உங்க வீட்டுல அப்படி ஒரு விஷயம் நடந்தா நான் கேட்கிறேன், யாரும் அது சும்மா இருப்பாங்களா? இல்ல பரவாயில்ல நடக்கதான் போகுது, செத்து போன்னு விட்டுடுவாங்களா? ஏங்க ஒரு உடம்பு செத்தே போயிட போறான்ற ஒரு மருத்துவ நிலைமை வந்தா கூட சிகிச்சை கொடுக்கறோமா, இல்ல செத்துதான் போறாங்க, எதுக்குங்க வீணா சோறு தண்ணி உட்கார்ந்துக்கிறோமா? அப்ப ஏன் அது கொடுக்க முடியல? அது பாசம், அது உணர்வு. அப்படி உணர்வு ஏன் திமுக கொள்ளவில்லை என்றால், திமுக தமிழர் நலனை வாக்கு வங்கி அரசியலா தான் பார்த்ததை தவிர வாழ்க்கைக்கான அரசியலா, தமிழர் நலன் அரசியலா பார்க்கல. நான் ஒத்துக்கிறேன் சார், திமுக பார்க்கலன்னு வச்சுக்கோங்க. மற்ற பொதுமக்கள் என்ன பண்ணீங்க? எத்தனை போராட்டம் பண்ணீங்க? நாங்க பல போராட்டம், அன்றைய தேதிக்கு பல போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டது, பல போராட்டங்கள். சார் அரசு ஸ்தம்பிக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க? அன்றைக்கு சூழ்நிலை ஸ்தம்பிக்கிற அளவுக்கு என்ன பண்ணீங்க? ரயில்கள் ஓடாமல் தீ வைத்துக் கொல்லப்பட்டதா அல்லது அன்றைய சூழ்நிலையில இதே போல இருட்டடிப்பு வேலைகள் செஞ்சுக்கிட்டு, மடைமாற்றம் செஞ்சுக்கிட்டு, முகிழ்கிற போராட்டங்களை, துவங்குகிற போராட்டங்களை இன்னைக்கு சொன்னது இந்த பஞ்சில வச்ச இரும்பு கரம் கொண்டு இல்ல, உண்மையிலேயே அன்னைக்கு திமுக வந்து மறைமுக இரும்பு கரம் கொண்டு அடங்குச்சு. அதெல்லாம் எந்த தீக்குளிப்பு சமூகங்களை பல இருட்டடிப்பு செய்தது. வெளியே தீக்குளிப்பு நியாயமான தமிழ் எழுத்துக்காக செய்த காரணங்களை கூட காதல் காரணம் சொல்லிட்டு பண்ணது. நாம் ஒன்றும் இது அறியாதவர்கள்லாம் ஒண்ணும் இல்லை. அப்போ இது நடக்காமல், அதனாலதான் இன்னமும் இத்தனை 15 ஆண்டு காலம் ஆகி கூட
திமுகவின் மீது நம்மளுடைய கோபம் குறையவே இல்லை. இன்னைக்கு அது இந்த இடத்துல இந்த சுயநலத்தால ஏற்படக்கூடிய கோபம், சுயநலத்தினால் ஏற்படக்கூடிய கோபமே தவிர தமிழருக்கு நலத்தினால் ஏற்பட்ட தமிழருக்கு தமிழ் நலன் காக்கப்பட வேண்டியது சுயநலம்னா அது சுயநலம் தான். தமிழகத்துல தமிழ் நலத்துல தமிழர்கள் உரிமை காக்கப்படும் யார் பேசுவது சுயநலம் என்று ஐயா சொல்லுவார்னா சுயநலம் தான். அது ஒவ்வொருத்தருக்கும் தேவையான சுயநலம், ஒவ்வொரு தமிழருக்கும் தேவையான சுயநலம். ஓகே, நிறைவான உங்களுடைய ஒரு கருத்து. இப்போ பொது எதிரியா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் வந்து ஒரு கருத்தியல் ரீதியாகவும் சரி நீங்கள் விமர்சனம் பண்ணுவது முழுக்க முழுக்க திமுகவை தான். நானும் பல விவாதங்கள்லையும் பார்த்துருக்கேன், பல ஊடகங்களுடைய விவாதங்கள்லையும் பார்த்துருக்கிறேன், உங்களோட சக விருந்தினர்களும் பங்கேற்றிருக்காங்க. அப்போது வந்து ஒரு கருத்து என்பது ஒரு முன்வைக்கப்படுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க வேண்டும் என்றால் அது 1 to 1 தான் தோற்கடிக்க முடியும். அப்படி என்றால் அது வந்து அதிமுகவுடனும் ND அலையன்ஸுடனும் நாம் தமிழர் கட்சியும் அதில் இணைந்தால் மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க முடியும். நாம் தமிழர் கட்சியும் வரணும் இந்த கூட்டணியில் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு. மேலும் மோடி அவர்களே வந்து சீமான் அவர்களே முதல்வராக ப்ரொஜெக்ட் செய்வார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சகர் முன்வைக்கிறார். ஆனால் நீங்கள் அதை அப்பட்டமாக மறுத்தோ அதை நீங்க உடச்சி பேசுற மாதிரியே தெரியல. அதை ஆமோதிக்கும் விதமாக நீங்கள் மௌனம் சாதிக்கிறது வந்து மேலும் சந்தேகத்தை வலுப்படுத்துது. அதை நீங்க மறுப்பை பார்க்கலன்னு அர்த்தம். இப்ப கூட 2 நாளைக்கு முன்னாடி கூட தனித்துதான் நிற்கிறோம்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அண்ணனே அதை பிரஸ்ல பேசியிருக்காங்க. அதே கேள்வி வரும்போது எப்பொழுதும் தனித்துதான் தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர்களுக்கெல்லாம் ஒரு விருப்பம் இருக்குது. இப்போ நான் இப்படி சொல்றேன் பாருங்களேன், திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கிறதா? பாஜகவுக்கு இருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டிய எண்ணம் நாம் தமிழருக்கு இருக்கிறதா? இருக்கிறது. நான் திமுகவை வீழ்த்த வேண்டிய எண்ணம் அதிமுக இருக்கிறதா? இருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை எண்ணம் 3 கட்சிக்கும் இருக்கிறதுனாலவே 3 கட்சியும் ஒரு வரிசையில் இருக்கிறதா? இல்லை. அதிமுகவின் குறைகளை எப்பொழுதும் நாம் தமிழர் சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய ஊழல்களை இன்னும் பேசிக்கொண்டுதான் இருக்குது. பாஜக மனித குலத்திற்கே எதிரான ஒரு கட்சி என்று நாம் தமிழர் பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. நீங்க அப்ப அலைன் ஆகல. அப்படி இருக்கிற சூழ்நிலை இப்படி ஒரு ஆட்களோடு சந்தேகமே இங்கதான் வலுப்பெறுது. நல்ல அழகான ஒரு வார்த்தை சொன்னீங்க. அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு முறையும் நான் பாரதிய ஜனதாவை பற்றி குறிப்பிடும் பொழுது, அதாவது காங்கிரஸை குறிப்பிடும் பொழுது என் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா வந்து என் மனிதகுல விரோதி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலையும் பேசிட்டு வரார். அப்படி அப்பட்டமான ஒரு பகிரங்கமான ஒரு கருத்தியலை முன்வைக்கக்கூடிய சீமான் அவர்களை எப்படி சங் பரிவார் கும்பல் சீமான் அவர்களை ப்ரொமோட் செய்ய இயலும்? அவர்கள் எப்படி சீமான் அவர்களை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்து வருகிறார். அவர் தமிழகத்திலே ஒரு காலம் கண்டிப்பாக கெஜ்ரிவாலை போல ஆளக்கூட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இதன் மூலியமா தான் சந்தேகங்களை எழுப்புது. அந்த அரசியல் விமர்சகர்கள் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ப்ரொமோட் செய்வது கிடையாது. சீமான் அவர்களை ஒவ்வொரு மேடைகளிலும் அவர் ப்ரொமோட் செய்யறாங்க. திமுக தான் திமுகவை வந்து வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் அது வந்து மத கோட்பாடுக்கு எதிரான ஒரு கட்சி என்பது போல ஒரு காட்ட வேண்டிய தேவை வந்து பாஜகவுக்கு இருக்கு. நான் எப்படி சொல்ல பாருங்க, ஒரு வலிமையானவர் இருக்காரு, அவரை வீழ்த்த இன்னொரு வலிமையானவர் இருக்கிறாரு. ஆனா வலிமையானவருக்கு பயிற்சி இல்லை. இன்னொரு நோஞ்சான் இருக்கிறாரு. இந்த வலிமையானவரை யார் வீழ்த்த முடியும்னா இன்னொரு வலிமையானவர் கொஞ்சம் பயிற்சி எடுத்தா வீழ்த்த முடியும் இருக்குல்ல. அவர் வீழ்த்த முயற்சி செய்யும்போது இந்த நோஞ்சா இருக்காருல்ல, அவர் மகிழ்ச்சி அடைவார், அவர் ஆதரிப்பார். அதற்காக இந்த வலிமையானவரும் அந்த நோஞ்சானும் ஒன்னா இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. நம்மளால வீழ்த்த முடியாத எதிரிய இந்த ஆள் பலசாலி பயிற்சி எடுத்து வீழ்த்துறான்றாங்கல்ல. அதே போல ஒரு எண்ணம் வந்து பாஜகவுக்கோ அல்லது RSSக்கோ தோன்றுவது, அவர்கள் செய்ய முடியாத காரியத்தை, அவர்களுக்கு திராணி இல்லாத ஒரு விஷயத்தை நாம் தமிழர் கட்சி திராணியோடு செய்கிற பொழுது ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். அவர்களுக்கு அந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற காரணத்துக்காக நான் திமுகவை எதிர்க்காமல் விட்டு விட முடியுமா அல்லது வீழ்த்தாமல் விட்டு விட முடியுமா? அதனால நீங்க அந்த அளவுல ஒப்பிட முடியவே முடியாது. அவர்களுடைய நோக்கம் என்னன்னா நம்மளால வீழ்த்த முடியாது. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுங்க, அவர்கள் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற நோக்கம் இங்க ஒரு ஒரு ஏகாதிபத்தியத்தை, ஒரு இந்துத்துவ அகண்டை பாரதத்தை உருவாக்குற நோக்கத்திற்காக நாம இங்க திமுகவை வீழ்த்தணும்னு நினைக்கிறது தமிழர் நலன் சார்ந்த தமிழர் அரசியல் உருவாகணுன்றதுக்காக. நாம அதே திமுகவை வீழ்த்தி தமிழர் அரசு செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதே திமுக வீழ்த்தால் இங்க இந்திய நிலப்பு பூரா ஒரே அரசியலை, அதாவது இந்துத்துவ அரசியலை பண்ணலாம்னு பாஜக நினைக்கிறது. அதனால நோக்கம் ஒண்ணு, காரியம் ஒண்ணுதான், நோக்கம் முற்றிலும் வேறானது. இன்னொன்னும் பாஜக மனப்பால் குடிக்குது. ஒருவேளை நாம் தமிழர் வந்து திமுக வீழ்த்திட்டா அந்த வெற்றி இடத்தை பயன்படுத்தி இன்னும் எதிர்கட்சி இல்லாம இருக்கல, அந்த இடத்தை இப்ப நாம் தமிழர்
ஆட்சிக்கு போகிற பொழுது ஏற்படுகிற வெற்றிடத்தை, அதாவது எதிர்கட்சி காலி இடத்தை பாஜக நிரப்பிக் கொண்டு அடுத்த சுற்றுல நாம் தமிழரை இறக்கி விட்டு பாஜக ஆட்சியை பிடிக்கலாமா என்கிற அரசியல் கணக்கு. அந்த கணக்கை பாஜக போடுகிறது. அதை நோக்கிதான் சீமான் அவர்கள் திமுக மகிழ்ச்சி அடைந்தார். பர்பஸா பர்டிகுலரா நான் எழுப்பும் பொழுது உங்களுடைய எதிர்ப்பை வந்து பதிவு செய்றீங்க, அதுல உள்ள நுண்ணறிசியில நீங்க விவரிச்சு இதை தெளிவா சொல்றீங்க. ஆனால் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்ல உங்களோட சக ஒரு விருந்தினர் அவர் ஒவ்வொரு மேடையிலையும் உங்கள் முன்னிலையிலேயே வந்து ஒவ்வொரு முறையும் அந்த கருத்தை வந்து பதிவு செய்யறாரு. ஆனால் சொல்லியிருக்காருல, இதே 1-to-1 வந்து தோற்கடிக்கணும்னா நாம் தமிழர் கட்சியும் பிஜேபி எல்லாரும் வந்து ஒரு அணியில சேரணும், மோடி அவர்களே வந்து ப்ரோமோட் செய்வார். எங்களை சார்ந்தவன்னு சொல்லாதீங்க, முதல்ல எங்கள் மீது அபிமானம் கொண்டு சொல்லுங்க. இப்போ ஐயா எவ்வளவு கூட பேசணும், உள்ளுக்குள்ள எங்கள் மேல ஒரு அபிமானம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கும் தெரியும் திமுக என்னென்ன தவறுகளை பண்ணுகிறது, அவரால் சொல்ல முடியாது, நான் சொல்லுவோம், அவருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதனால நீங்க அதன் அடிப்படையில் சொல்லாதீங்க. இன்னும் நான் ரொம்ப விவரமா ரொம்ப உண்மையா நேர்மையா பேசினா, நாம் தமிழர் வளர வேண்டும் என்கிற எண்ணம் திமுகவில் இருக்கிற பலருக்கே இருக்குது. இன்னைக்கு திமுக தீவிரமா களமாடி கொண்டிருக்கிற பலருக்கு இருக்கானா ஒரே ஒரு வித்தியாசம் தான். திமுகவுல கோட்பாட்டு அளவுல திராவிடம் இருந்தாலும் அது கூட தமிழும் அடக்கம். ஒரே ஒரு வித்தியாசம் தான், அவங்க திராவிடத்துக்குள்ள தமிழும் அடக்கம்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் மட்டும்தான் நினைக்கிறோம், அந்த கோட்பாடோட நினைக்கிறாங்க. ஆனா இந்த காசுக்காக வேலை செய்யறாங்கல்ல, அந்த ஊப்பிகள் மட்டும்தான் கண்ணை மூடிக்கிட்டு நாம் தமிழரை எதிர்க்கிறாங்க. அதனால அந்த இது இருக்குது. அந்த எங்களை அவர்கள் ஆதரிக்கிறாங்க. அவர் சொல்றாரு, மோடி அவர்கள் சீமானை முன்னிறுத்தணும், அப்பதான் வந்து தமிழகத்துல வந்து இந்த மாதிரி ஆட்சி மாற்றம் வந்து ஏற்படுத்தும். பீகார்ல வந்து நிதிஷ்குமார் அவர்கள் எப்படி ப்ரமோட் செய்த மாதிரி அப்படின்னு ஒப்பிட்டு சொல்றாரு. அப்பட்டமா வந்து எப்படி பாரதிய ஜனதா மோடி அவர் வந்து மனிதகுல விரோதி, எங்க தமிழின விரோதி, அவர்களோட எங்களோட ஒப்பிடாதீர்கள் சொல்லி நீங்க அப்பட்டமா மறுக்கல. அதனால அந்த சத்தியத்தை மீண்டும் நான் எழுப்புறேன். நேரடியா வைக்கல, நேரடியா வச்சு சொல்றேன். எனக்குமா அவர் வைத்தாருன்னா நான் சொல்லிடுவேன். ஏறு தழுவுதல் உங்களுக்கு பயம் கால் நடுக்கும் என்று நான் சொல்றேன். நீங்க ஒத்துப்பீங்களா? மறுக்க வேண்டியது ஏற்க வேண்டியது யாரு? ஆமா எனக்கு பயம், மறுக்க வேண்டியது நீங்க. இல்ல நான் களமாடுவேன், நான் ஏன் ஏறு தழுவ மாட்டேன்னு சொல்றது உரிமை உங்களுக்கு இருக்கு. அது நானும் தனியா சொல்லிட்டேன், தனியா சொல்லிட்டு வேண்டியது அது அவருடைய விருப்பம், அவ்வளவுதான். நிறைமான கருத்து திரு காமாட்சி ஐயா, இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடிக்க ஓர் அணியில் ஒன்று சேரணும் அப்படின்ற ஒரு குரலும் வந்து எழும்பியிருக்கு. நிறைமான உங்களுக்கு கருத்து? ஒன்று சேர்ந்தாலும் சரி, அல்ல கூட்டு சேர்ந்தாலும் சரி, இல்ல எல்லாம் சேர்ந்து வந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்தை 2026 எந்த கொம்பனாலும் ஜெயிக்க முடியாது. 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்குங்கிறதுல எந்த சந்தேகம் வேண்டாம். ஏன்னா இவர் வந்து இப்போ 8.2 வாங்கியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் போனோம்னா ஒரு 15% கூட வாங்குவாரு, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. டபுளா போனா கூட இன்னும் ஒரு 70,000 ஓட்டுகள் 70 லட்சம் ஓட்டுகள் வாங்கினா கூட ஒரு 16% 17% வாங்குவாரே தவிர ஒரு எதிர்கட்சி வரிசையில கூட வந்து உட்கார இயலாது. ஏன்னா அவன் கூட்டணி அமைச்சுக்கிட்டு அவங்க வந்து எதிர்கட்சி வரிசையில. இப்பவே நீங்க வந்து ஒரு கற்பனையில ஒரு வரைபடம் போட்டுட்டீங்களா? எல்லாம் நடக்கக்கூடியதான். ஏன்னா இவர் வந்து தனிச்சுதான் நிற்பாரு, இவர் வீம்புக்காரரு. அவர் தனிச்சுதான் நிக்கணும், தனிச்சுதான் களமாடணும், யாருக்கூடையும் கூட்டணி இருக்கக்கூடாது, யாருக்கு நம்ம அடங்கக்கூடாது, நம்ம வச்சதுதான் வரிசை, நம்ம வச்சதுதான் சட்டம் அப்படிங்கிற நினைவுல இருக்கவர். இவர் மற்றவர்களோட என்னைக்கும் ஒத்து போக மாட்டாரு. இன்னைக்கு என்ன இன்னொரு இது என்ன ஒரு பெரிய பூகம்பம் என்ன கிளம்புதுன்னா, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, தம்பி வந்தாருன்னா சேர்ந்து செயல்படுவோம், தம்பி என்னோட பேசட்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டாரு. அது இப்போ ஒரு பூதாகரமா கிளம்பிட்டு இருக்கு. விஜய் வந்து வந்தாருன்னா அந்த மாதிரி இருக்குமா, வருமா அப்படின்னு. பட் விஜயினுடைய எண்ணம், விஜயினுடைய இந்த நடவடிக்கை எல்லாம் வந்து திரு சீமான் அவர்களை ஒத்து போகாது. ஓகே, உங்களோட இருவரோட கருத்தை பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றி.